வணக்கம். தினமலர்.com மாலை 4 மணி செய்திகள். முக்கிய நிகழ்வுகள். காஷ்மீர் எல்லையில் பாகிஸ்தான் ராணுவம் அத்துமீறல். நள்ளிரவு தாக்குதலில் இந்திய வீரர்கள் 5 பேர் பலி. பார்லிமெண்டில் எதிர்க்கட்சிகள் சரமாரி கேள்வி. வரலாறு காணாத அளவுக்கு இந்திய ரூபாய் மதிப்பு சரிவு. முதல் முறையாக 60 ரூபாய் 80 காசுகளை தொட்டது. காவிரி முல்லை பெரியாறில் தொடர்ந்து வெள்ள அபாயம். கரையோர மக்களுக்கு எச்சரிக்கை. விரிவான செய்திகள். ஜம்மு காஷ்மீரில் பாகிஸ்தானிய ராணுவத்தினர் எல்லை கடந்து வந்து 5 இந்திய ராணுவ வீரர்களை சுட்டுக் கொன்றுள்ள சம்பவம் கடும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. இந்தியா பாகிஸ்தான் நாடுகளிடையே 2003ஆம் ஆண்டு போர் நிறுத்த ஒப்பந்தம் ஏற்பட்டது. ஆனாலும் பாகிஸ்தானிய ராணுவத்தினர் அவ்வப்போது போர் நிறுத்த ஒப்பந்தத்தை மீறி இந்திய ராணுவ முகாம்கள் மீது தாக்குதல் நடத்துவது தொடர்கிறது. காஷ்மீர் மாநிலம் பூஞ்ச் மாவட்டத்தில் கடந்த ஜனவரி மாதம் 2 இந்திய ராணுவ வீரர்களை தலையை துண்டித்து பாகிஸ்தான் ராணுவத்தினர் கொன்றது பெரும் சர்ச்சையை கிளப்பியது. இந்நிலையில் மீண்டும் பாகிஸ்தான் அடாவடியால் 5 இந்திய ராணுவ வீரர்கள் கொல்லப்பட்டுள்ளனர். காஷ்மீர் மாநிலம் பூஞ்ச் மாவட்டத்தில் சக்கந்தா பாக் என்னும் பகுதியில் திங்களன்று இரவு இந்திய ராணுவத்தினர் ரோந்து பணியில் ஈடுபட்டிருந்தனர். அப்போது எல்லைக்கோட்டை கடந்த 15க்கும் மேற்பட்ட பாகிஸ்தானிய ராணுவத்தினர் சரல் எனும் இந்திய முகாம் மீது பயங்கர தாக்குதல் நடத்தினர். இந்திய வீரர்களும் பதிலடி கொடுத்தனர். ஆனால் பாகிஸ்தானியர் கண்மூடித்தனமாக துப்பாக்கியால் சுட்டதில் 5 இந்திய ராணுவ வீரர்கள் கொல்லப்பட்டனர். 5 வீரர்கள் கொல்லப்பட்டதை செவ்வாயன்று காலை இந்திய ராணுவம் உறுதி செய்தது. தாக்குதல் நடத்திய பாகிஸ்தானிய கூட்டத்தில் ராணுவத்தினர் மட்டுமின்றி பயங்கரவாதிகளும் இருந்ததாக தகவல்கள் கூறுகின்றன. தாக்குதலின் போது புதர் மறைவில் பதுங்கி ஒரு வீரர் உயிர் தப்பியுள்ளார். இந்த விவகாரத்தில் உயிர் தப்பிய வீரரின் சாட்சியம் முக்கியமானதாக இருக்கும் என்று கருதப்படுகிறது. பாகிஸ்தானிய ராணுவத்தினரின் அத்துமீறலுக்கு 5 இந்திய வீரர்கள் பலியான சம்பவத்தால் இரு நாடுகளிடையே இம்மாத இறுதியில் நடக்கவிருந்த பேச்சுவார்த்தைகள் கேள்விக்குறியாகியுள்ளது. அதேபோல அடுத்த மாதம் நியூயார்க்கில் ஐக்கிய நாடுகள் சபை கூட்டத்தின் போது பிரதமர் மன்மோகன் சிங்கும் பாகிஸ்தானிய பிரதமர் நவாஸ் ஷெரீப்பும் சந்தித்து பேச திட்டமிடப்பட்டிருந்தனர். இந்த பேச்சுவார்த்தையிலும் தற்போது சிக்கல் ஏற்பட்டுள்ளது. எல்லையில் இந்திய ராணுவ வீரர்கள் கொல்லப்பட்ட விவகாரம் பார்லிமெண்டில் பெரும் புயலை கிளப்பியது. இதனால் இரு சபைகளும் 2வது நாளாக முடங்கி போயின. தெலுங்கானா தனி மாநிலத்தை உருவாக்க எதிர்ப்பு தெரிவித்து ஆந்திர எம்பிக்கள் அமளியில் ஈடுபட்டதால் பார்லிமெண்ட் மழைக்கால கூட்டத்தொடரின் முதல் நாள் நடவடிக்கைகள் முற்றிலும் முடங்கின. 2வது நாளாக செவ்வாயன்று பார்லிமெண்ட் கூடியதும் எல்லையில் இந்திய ராணுவ வீரர்கள் கொல்லப்பட்ட விவகாரத்தை கிளப்பி பல்வேறு கட்சிகளின் உறுப்பினர்கள் தங்களது சீற்றத்தை வெளிப்படுத்தினர். லோக்சபா கூடியதும் சமாஜ்வாடி உறுப்பினர்கள் சபையின் மைய பகுதிக்கு சென்று இந்திய வீரர்கள் கொல்லப்பட்டதை கண்டித்து கோஷமிட்டனர். பாரதிய ஜனதா, பகுஜன் சமாஜ் கட்சி உள்ளிட்ட எதிர்க்கட்சியினரும் பாகிஸ்தான் அத்துமீறலை கண்டித்து கோஷமிட்டனர். அதே நேரத்தில் ஆந்திராவைச் சேர்ந்த எம்பிக்கள் ஒருங்கிணைந்த ஆந்திராவை வலியுறுத்தி சத்தம் போட்டதால் கூச்சல் குழப்பம் நிலவியது. இதனால் சபாநாயகர் மீராகுமார் சபையை பகல் 12 மணி வரைக்கும் ஒத்திவைத்தார். சபை மீண்டும் கூடியதும் சமாஜ்வாடி கட்சி தலைவர் முலாயம் சிங் யாதவ் வீரர்கள் கொல்லப்பட்ட விவகாரம் தொடர்பாக ஒத்திவைப்பு தீர்மானம் கொண்டு வந்து பேசினார். பாகிஸ்தான், சீனா இரு நாடுகளிடமிருந்தும் இந்தியாவுக்கு அச்சுறுத்தல்கள் வருகின்ற போதும் இந்தியா கோழைத்தனமாக இருப்பது ஏன் என்று ஆவேசம் தெரிவித்த முலாயம் சிங் யாதவ் இந்திய படைகள் வலுவற்று இருக்கிறதா என்பதை பிரதமர் விளக்க வேண்டும் எனவும் கூறினார். அப்போது மீண்டும் அமளி ஏற்பட்டு சபை ஒத்திவைக்கப்பட்டது. ராஜ்யசபாவிலும் இந்த பிரச்சனையை எழுப்பிய எதிர்க்கட்சித் தலைவர் அருண்ஜேட்லி, ரவிசங்கர் பிரசாத் ஆகியோர் இந்தியாவின் வெளியுறவு கொள்கையை கடுமையாக சாடியதோடு நாட்டின் பாதுகாப்பு விஷயத்தில் மத்திய அரசு தூங்குவதாகவும் இன்னும் எவ்வளவு வீரர்களை இந்தியா பலி கொடுப்பது என்றும் ஆவேசமாக கேட்டனர். இந்த விவகாரம் பற்றி உடனடியாக விவாதம் நடத்த வேண்டும் எனவும் பிரதமர் மன்மோகன் சிங் விளக்கமளிக்க வேண்டும் எனவும் பாரதிய ஜனதா, சிவசேனா, சமாஜ்வாடி, பகுஜன் சமாஜ் உள்ளிட்ட கட்சிகளின் உறுப்பினர்கள் வலியுறுத்தியதால் கடும் அமளி ஏற்பட்டு பகல் 12 மணி வரைக்கும் சபை ஒத்திவைக்கப்பட்டது. மீண்டும் ராஜ்யசபா கூடிய போதும் இப்பிரச்சனையால் ஏற்பட்ட அமளி காரணமாக மறுபடியும் சபை ஒத்திவைக்கப்பட்டது. டாலருக்கு நிகரான இந்திய ரூபாயின் மதிப்பு மீண்டும் வரலாறு காணாத அளவுக்கு 61 ரூபாய் 80 காசுகளாக சரிவை கண்டுள்ளது. அமெரிக்க டாலருக்கு நிகரான இந்திய ரூபாயின் மதிப்பு கடந்த சில வாரங்களாக தொடர்ந்து குறைந்து வருகிறது. காலையில் சரிவடையும் ரூபாயின் மதிப்பு ரிசர்வ் வங்கியின் அன்றாட நடவடிக்கையால் மாலையில் மீண்டும் ஸ்திரப்படுவதாக தொடர்கிறது. கடந்த மாதம் 8ஆம் தேதியன்று டாலருக்கு நிகரான ரூபாயின் மதிப்பு இதற்கு முன் இல்லாத அளவுக்கு 61 ரூபாய் 21 காசுகளாக சரிந்தது.
அதைத் தொடர்ந்து ரூபாயின் மதிப்பை நிலைப்படுத்த இந்திய ரிசர்வ் வங்கி பல்வேறு நடவடிக்கைகளை எடுத்தது. ஆனாலும் சரிவை கட்டுப்படுத்த முடியவில்லை. செவ்வாயன்று காலையில் அந்நிய செலாவணி சந்தையில் $1 நிகரான ரூபாயின் மதிப்பு 61 ரூபாய் 5 காசுகளாக இருந்தது. அதன் பிறகு வேகமாக குறைந்த ரூபாயின் மதிப்பு 61 ரூபாய் 80 காசுகளாக சரிந்தது. இந்த அளவுக்கு ரூபாயின் மதிப்பு இதுவரையில் சரிவை கண்டதில்லை. இந்திய பங்குச் சந்தையில் சென்செக்ஸின் மதிப்பு சரிவை கண்டதாலும் வெளிநாடுகளில் அமெரிக்க டாலரின் மதிப்பில் வீழ்ச்சி ஏற்பட்டதாலும் இந்திய வங்கிகள் மற்றும் இறக்குமதியாளர்கள் அதிக அளவில் டாலர்களை வாங்கினர். அதன் காரணமாகவே ரூபாயின் மதிப்பு செவ்வாயன்று வரலாறு காணாத அளவுக்கு சரிந்ததாக அந்நிய செலாவணி சந்தை வட்டாரங்களில் காரணம் கூறப்படுகிறது. கடந்த மே மாதத்திலிருந்து ரூபாயின் மதிப்பு 12.6% சரிவை கண்டுள்ளது குறிப்பிடத்தக்கது. மேட்டூர் அணையிலிருந்து வெளியேற்றப்படும் உபரி நீர் அதிகரிப்பால் சாலைகளில் தண்ணீர் கரை புரண்டோடுகிறது. மேட்டூர் எடப்பாடி இடையே சாலை துண்டிக்கப்பட்டுள்ளதால் பொதுமக்கள் பாதிப்புக்குள்ளாகி உள்ளனர். கர்நாடக மாநில அணைகளிலிருந்து திறந்துவிடப்படும் நீரின் அளவு 1,50,000 கன அடியாக அதிகரித்துள்ளதால் மேட்டூர் அணை அதன் முழு கொள்ளளவான 120 அடியை எட்டி உள்ளது. இதனால் அணைக்கு வரும் உபரி நீர் முழுவதும் காவிரியில் திறந்து விடப்படுகிறது. அணையின் 16 கண் மதகு வழியாக வினாடிக்கு 78,000 கன அடி தண்ணீரும் மீதமுள்ள உபரி நீர் கிழக்கு மற்றும் மேற்கு கால்வாய் வழியாகவும் திறந்து விடப்படுகிறது. மேட்டூர் அணையிலிருந்து 3வது நாளாக வினாடிக்கு 80,000 கன அடி நீர் வெளியேற்றப்படுவது ஆறுகள் நிரம்பி சாலைக்கு வந்துள்ளது காவிரி நதி. வெள்ள நீர் சாலைகளிலும் குடியிருப்பு பகுதிகளிலும் சூழ்ந்துள்ளதால் மேட்டூர் எடப்பாடி இடையிலான சாலை துண்டிக்கப்பட்டுள்ளது. இதனால் அந்த வழியாக செல்லும் 10க்கும் மேற்பட்ட கிராமங்கள் போக்குவரத்து இல்லாமல் சிரமத்திற்கு உள்ளாகியுள்ளனர். மேட்டூர் அணையில 16 மாதங்கள்ல தண்ணி தந்துட்டு இருக்காங்க. இதனால பாத்தீங்கன்னா ரோடு பூரா தண்ணியா நிக்குது. எங்க ஊரால் பார்த்தா எடப்பாடி பூலாம்பாட்டி இதெல்லாம் பஸ் போக்குவரத்து பாதிப்பு இருக்குது. சுத்திட்டு போறதா இருந்தா 30-40 நாள் சுத்திட்டு போக வேண்டியதா இருக்குது. இதை சீக்கிரமா ரெடி பண்ணி கொடுத்தாங்கன்னா நல்லா இருக்கும். பஸ் போக்குவரத்து ரொம்ப பாதிப்பா இருக்குது. ரொம்ப சிரமமா இருக்குது, போக முடியல. மேட்டூர் அனல்மின் நிலையத்தை சுற்றியுள்ள பகுதியிலும் வெள்ள நீர் சூழ்ந்துள்ளது. அதை வெளியேற்றும் பணி மேற்கொள்ளப்பட்டுள்ளது. முல்லை பெரியாறு அணையின் நீர்மட்டம் 134 அடியாக உயர்ந்துள்ளதால் பொதுப்பணித்துறை சார்பில் முதற்கட்ட வெள்ள அபாய எச்சரிக்கை விடப்பட்டுள்ளது. முல்லை பெரியாறு அணையின் நீர்த்தேக்க பகுதிகளான தேக்கடி, வண்டி பெரியாறு, வல்லக்கடவு உள்ளிட்ட கேரள பகுதிகளில் தென்மேற்கு பருவமழை தீவிரமடைந்துள்ளதால் முல்லை பெரியாறுக்கு வரும் நீரின் அளவு அதிகரித்துள்ளது. 152 அடி உயர நீர்மட்ட கொள்ளளவு கொண்ட முல்லை பெரியாறு அணையில் கேரள அரசின் பிடிவாதம் காரணமாக 136 அடி நீர் மட்டுமே தேக்கக்கூடிய நிலை உள்ளது. இந்நிலையில் செவ்வாய்க்கிழமை நிலவரப்படி அணையின் நீர்மட்டம் 134.10 கன அடியாக உயர்ந்துள்ளது. அணைக்கு நீர்வரத்து வினாடிக்கு 4,560 கன அடியாக உள்ளது. நீர்வரத்து மேலும் அதிகரிக்கும் என்பதால் அணையிலிருந்து அதிகப்படியான தண்ணீர் வெளியேற்றப்படலாம் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. இதனால் முல்லை பெரியாறு கரையோர பகுதியில் வசிக்கும் பொதுமக்களுக்கு பொதுப்பணித்துறை சார்பில் முதற்கட்ட வெள்ள அபாய எச்சரிக்கை விடப்பட்டுள்ளது. அணையின் நீர்மட்டம் 135 அடியாக உயரும் போது 2ஆம் கட்ட வெள்ள அபாய எச்சரிக்கையும், 136 அடியாக உயரும் போது இறுதி கட்ட வெள்ள அபாய எச்சரிக்கையும் விடப்படும் என பொதுப்பணித்துறை அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். கேரள மாநிலம் இடுக்கி மாவட்டத்தில் மழையால் ஏற்பட்ட நிலச்சரிவில் சிக்கி 14 பேர் பலியாகினர். பல்வேறு இடங்களில் போக்குவரத்தும் துண்டிக்கப்பட்டுள்ளது. கேரள மாநிலத்தில் கடந்த சில வாரங்களாகவே தென்மேற்கு பருவமழை தீவிரமடைந்துள்ளது. இதனால் அங்குள்ள நீர் ஆதாரங்கள் நிரம்பி வழிகின்றன. மழையின் தாக்கத்தால் இடுக்கி மாவட்டத்தில் வண்டி பெரியாறு, தடியம்பாடு மற்றும் மூணாறு உட்பட 10க்கும் மேற்பட்ட இடங்களில் நிலச்சரிவு ஏற்பட்டுள்ளது. இந்த நிலச்சரிவில் சிக்கி செருதோணி பகுதியைச் சேர்ந்த 2 சிறுமிகள் உட்பட 14 பேர் பலியாகினர். இதனிடையே நிலச்சரிவால் பல்வேறு பகுதிகளில் போக்குவரத்து துண்டிக்கப்பட்டது. தற்போது மழையின் தீவிரம் குறைந்துள்ளதால் போக்குவரத்து பாதிப்பை சீரமைக்கும் பணியில் அதிகாரிகள் துரிதமாக ஈடுபட்டுள்ளனர். நிலச்சரிவு காரணமாக குமிளி, தேக்கடி பகுதிகளுக்கு சுற்றுலா செல்வதற்கு பயணிகளுக்கு தடை விதித்து இடுக்கி மாவட்ட கலெக்டர் அஜித்குமார் பாட்லா உத்தரவிட்டுள்ளார். சுதந்திர தினத்தை முன்னிட்டு கோவையில் தேசிய கொடிகள் தயாரிக்கும் பணி மும்மரமாக நடைபெற்று வருகிறது. ஆகஸ்ட் 15ஆம் தேதி இந்தியாவின் 67வது சுதந்திர தின விழா நாடு முழுவதும் கோலாகலமாக கொண்டாடப்பட உள்ளது. இன்னும் ஒரு வார காலமே உள்ள நிலையில் தேசிய கொடிகள் தயாரிக்கும் பணி கோவையில் முழுவீச்சில் நடைபெற்று வருகிறது. 6 வகையான அளவுகளில் ₹7 முதல் ₹1,500 வரையிலான கொடிகள் தயாரிக்கப்பட்டு விற்பனைக்கு கொண்டு செல்லப்படுகின்றன. கொடிகளை பொறுத்த வரைக்கும் விலை
ஒரு 6 விதமான அளவு விதங்கள் கிடைக்குதுங்க. 7 ரூபாய் விலையிலிருந்து 1500 வரைக்கும் விலைகள் கிடைக்கிறதுங்க. மற்றபடி கொடி ஆர்டர்கள் அதிக அளவில் உள்ளதுங்க. கோவையில் தயாரிக்கப்படும் தேசிய கொடிகள் மதுரை, சிவகாசி, சென்னை, கேரளா, கர்நாடகா மற்றும் நாட்டின் பல்வேறு பகுதிகளுக்கு விற்பனைக்காக அனுப்பி வைக்கப்படுகின்றன. ஸ்ரீரங்கம் தொகுதியில் முதல்வர் ஜெயலலிதா துவக்கி வைத்த தினசரி பூ மார்க்கெட் அதிமுக எம்எல்ஏ மற்றும் கவுன்சிலர்களின் நடவடிக்கையால் மூடு விழாவை நோக்கி சென்று கொண்டிருக்கிறது. ஸ்ரீரங்கம் சாத்தார வீதியில் உள்ள பூ மார்க்கெட்டிற்கு நாள்தோறும் டன் கணக்கில் ரோஜா, சம்பங்கி, மல்லி என பல்வேறு மலர் ரகங்கள் திருச்சி மாவட்டத்தின் பல்வேறு பகுதிகளில் இருந்து விற்பனைக்கு கொண்டு வரப்பட்டது. 60க்கும் மேற்பட்ட மலர் அங்காடிகள் இயங்கி வந்த இந்த மார்க்கெட் பகுதியில் இட நெருக்கடியின் காரணத்தால் பொதுமக்கள் அவதிக்குள்ளாகி வந்தனர். இதனால் ஸ்ரீரங்கம் தேவி தெருவில் சார் கருவூலம் அருகே மாநகராட்சி நிர்வாகம் சார்பில் 25 லட்சம் மதிப்பீட்டில் தினசரி பூ மார்க்கெட் கட்டி முடிக்கப்பட்டு அதை கடந்த ஆண்டு செப்டம்பர் மாதம் முதல்வர் ஜெயலலிதா துவக்கி வைத்தார். இந்த பூ மார்க்கெட்டில் உள்ள கடைகளுக்கு 6000 முன் தொகையும் மாத வாடகையாக 930 ரூபாய் வசூல் செய்யப்பட்டது. இந்நிலையில் இட நெருக்கடி மிக்க பழைய பூ மார்க்கெட்டிலிருந்து பலர் தங்கள் கடைகளை காலி செய்து புதிய மார்க்கெட்டிற்கு வராமல் பழைய பகுதியிலேயே வியாபாரம் செய்து வருகின்றனர். இதற்கு அதிமுக எம்எல்ஏ மனோகரன் மற்றும் அதிமுக கவுன்சிலர்கள் ஆதரவு அளித்து வருவதாகவும் கூறப்படுகிறது. இதனால் புதிய பூ மார்க்கெட்டிற்கு மாறியவர்களின் வியாபாரம் பாதிக்கப்பட்டுள்ளது. இது முதல்வர் திறந்து வச்ச மார்க்கெட் அப்படிங்கறதுனால கவுன்சிலர்கள், எம்எல்ஏ, கொறடா எல்லாருமே வந்து பார்த்தாங்க. நாங்க எங்களோட குறைகள்லாம் எடுத்து சொன்னோம். அப்போ ஒரே வார்த்தை அரசு கொறடா என்ன சொன்னாருன்னு கேட்டீங்கன்னா, எங்கள்கிட்ட இல்லப்பா முடிஞ்சா மார்க்கெட் இங்க நடத்துவோம், இல்லைன்னா எல்லாரும் அங்க போயிடலாம் அப்படிங்கிறாரு. தனியாருக்கு சம்பாரிச்சு கொடுக்கறதுக்கு இந்த அரசாங்கமும் மாநகராட்சியும் கட்டுப்பட்டு நடக்குதா, இல்ல அரசாங்கத்துக்கு வருமானம் வருஷத்துக்கு ஒரு 7.5 லட்சம் ரூபாய் அரசாங்கம் கொடுக்குது, 30 லட்சம் ரூபாய் எஸ்டிமேட்ல கட்டியிருக்காங்க. இதுல மார்க்கெட் நடக்கிறதுக்கு அரசாங்கம் விரும்புதாங்கிறது. முதல்வரின் தொகுதியிலேயே முதல்வரால் துவக்கி வைக்கப்பட்ட பூ மார்க்கெட் அதிமுக எம்எல்ஏ, கவுன்சிலர்கள் மற்றும் அக்கட்சியின் நிர்வாகிகளின் ஆதரவால் மூடு விழாவை நோக்கி சென்று கொண்டிருப்பது அப்பகுதி பொதுமக்கள் மற்றும் பூ வியாபாரிகள் மத்தியில் கவலையை ஏற்படுத்தியுள்ளது. உடல் உறுப்பு தான நாளில் விழிப்புணர்வு செய்ததோடு தங்களது உடல் உறுப்புகளை தானம் தரவும் கல்லூரி மாணவிகள் உறுதிமொழி எடுத்துக் கொண்டனர். ஆண்டுதோறும் ஆகஸ்ட் 6ஆம் தேதி உடல் உறுப்பு தான நாளாக அனுசரிக்கப்படுகிறது. இது தொடர்பாக செவ்வாயன்று சென்னை காயிதே மில்லத் மகளிர் கல்லூரி மாணவிகள் விழிப்புணர்வு பேரணி நடத்தி உடல் உறுப்பு தானம் குறித்து வலியுறுத்தினர். விழிப்புணர்வு நிகழ்ச்சி நடத்தியது மட்டுமின்றி தங்களது உடல் உறுப்புகளை தானம் தரவும் மாணவிகள் உறுதிமொழி எடுத்துக் கொண்டனர். எந்தெந்த உறுப்புகளை தானமாக தரப்போகிறோம் என்பதை எழுதி கையொப்பமும் இட்டனர். மனித உறுப்பு தானம் என்பது மிக முக்கியமானது என்பதை வலியுறுத்துவதற்காக இந்த இடத்துல மவுண்ட் ரோட்ல நின்று நாங்க இந்த ஸ்டாண்டிங் ஸ்லோகனை நடத்தி கொண்டிருக்கிறோம். பொதுமக்களுக்கு இந்த விழிப்புணர்வை ஏற்படுத்துவதற்காக இந்த தினத்தை கொண்டாடி கொண்டிருக்கிறோம். வேர்ல்ட் ஆர்கன் டொனேஷன் டேன்றது யாருக்குமே சரியா தெரியல. அதை பத்தி விழிப்புணர்வு இல்லாம இருக்காங்க மக்கள். அதனால நாங்க காயிதே மில்லத் என்சிசி கேடட்ஸ் வந்து கார்ட்போர்ட்லாம் எல்லாத்தையும் எழுதி எல்லாருக்கும் கொடுத்து அந்த அவேர்னஸ் கொடுக்கிறோம். இதனால எல்லாருக்கும் தெரிய வரும். மண்ணுக்குள் போகும் உடல் உறுப்புகள் பிற மனிதரின் வாழ்க்கைக்கு ஒளியேற்றி வைக்கும் விளக்காக மாறட்டும் என்ற மனப்பான்மை இளம் தலைமுறையினரிடையே வளர்வது வரவேற்கக்கூடியதே. தங்கத்தின் விலை செவ்வாயன்று சவரனுக்கு 16 ரூபாய் அதிகரித்திருந்தது. ஒரு சவரன் தங்கம் 21,128 ரூபாய்க்கு விற்பனையானது. 1 கிராம் ஆபரண தங்கம் 2,641 ரூபாயாக இருந்தது. வெள்ளி கிராமுக்கு 20 காசுகள் குறைந்து 1 கிராம் 44 ரூபாய் 80 காசுகளுக்கு விற்பனையானது. பார் வெள்ளியின் விலை 41,890 ரூபாயாக இருந்தது. ஆடி அமாவாசையை முன்னிட்டு ராமேஸ்வரம், ஸ்ரீரங்கம், கன்னியாகுமரியில் பொதுமக்கள் தங்கள் முன்னோர்களுக்கு தர்ப்பணம் கொடுத்தனர். ஆடி அமாவாசை தினத்தன்று மறைந்த முன்னோர்களுக்கு திதி கொடுத்தால் அவர்களின் ஆசியை பெறலாம் என்பது ஐதீகம். இதனை முன்னிட்டு ஆடி அமாவாசை தினமான செவ்வாய்க்கிழமையன்று தமிழகத்தில் புண்ணிய ஸ்தலங்களாக கருதப்படும் ராமேஸ்வரம் அக்னி தீர்த்தத்தில் நாட்டின் பல்வேறு பகுதிகளிலிருந்து வந்தவர்கள் கடலில் நீராடி தங்கள் முன்னோர்களின் ஆத்மா சாந்தியடைய தர்ப்பணம் கொடுத்தனர். பின்னர் ஸ்ரீ ராமநாத சுவாமி ஆலயத்தில் உள்ள 22 புனித தீர்த்தங்களிலும் நீராடி சுவாமியை தரிசனம் செய்தனர். மகா தர்ப்பணம் செய்து கொள்வது ரொம்ப விசேஷம். மூதாதிகளா நாம செய்த பெற்றெடுத்தவர்கள் குலதெய்வத்தை எண்ணி நம்ம வம்சம் அபிவிருத்தி ஆகணும் தான் இந்த அமாவாசையில வந்து மூதாதிகளுக்கு இந்த தர்ப்பணம் செய்வதாலே நல்ல பலன் உண்டு. இது நம்ம குடும்பம் விருத்தி ஆகணும், நல்லபடியா வாழணும், நல்லபடியா இருக்கணும், குழந்தை குட்டியோட நல்லபடியா ஆயுசு 100
ஆயுசு வாழணும் நல்லபடியா. இதுக்காக முன்னோர்கள் வந்து இது பண்ணி நம்ம செய்யறோம். நம்ம இதுக்காக வருஷம் நாங்கள் வருவோம். நாங்கள் முக்கடல் சங்கமிக்கும் கன்னியாகுமரியில் ஆயிரக்கணக்கானவர்கள் புனித நீராடி தங்கள் முன்னோர்களுக்கு தர்ப்பணம் கொடுத்தனர். திருச்சி ஸ்ரீரங்கம் காவிரி கரையில் வெள்ளம் கரை புரண்டு ஓடுவதால் பக்தர்கள் புனித நீராட முடியாமல் தெருக்களில் உள்ள குழாய்களில் குளித்துவிட்டு தங்கள் முன்னோர்களுக்கு தர்ப்பணம் கொடுத்தனர். மீண்டும் செய்திகள் இந்திய நேரப்படி இரவு 8 மணிக்கு. வணக்கம்.